வெறும் ரைஸ் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஏன்னா இதுலயே வந்து முட்டை இருக்கு. ஒரு பைட் ஒன்று இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாசினா வந்து ரைஸ், கோரேங்னா ஃப்ரைடுங்க. செம்ம ஸ்வெட்டிங் ஆகுதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, செம்ம ஸ்வெட்டிங் ஆகுதுங்க. ஒரு 4 days 5 days ட்ரிப் பிளான் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாம் சூப்பரா இருக்கும், வாவ் அப்படின்னுவீங்க. ஆனா கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருங்க. ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலி தமிழன். இன்னைக்கு நம்ம ஃபுட் சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாசி கோரிங். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த பாலினி ஸ்டைல்ல வந்து நாசி கோரிங் எப்படி இருக்கு, அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க. வாங்க, லெட்ஸ் கோ. Satu nasi goreng. Ya. Nasi goreng. Yes, makasih. Yes guys, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த நாசி கோரிங் இஸ் ரெடி. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இது வந்து இந்தோனேஷியன் ஸ்டைல் நாசி கோரிங். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, முட்டை வச்சிருக்கிறாங்க, ஒம்ப்லேட்டு, அது கூட வந்து ரைஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா இது வந்து குக்கும்பர். உங்களுக்கு வந்து குக்கும்பர் தெரியும். அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த குக்கும்பர்ல சால்ட் வினிகர்ல வந்து அவங்க டிப் பண்ணிருக்காங்க. குக்கும்பர் அண்ட் கேரட் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க ஒரு பைட் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் பைட்டுங்க, வெறும் ரைஸ் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஏன்னா இதுலயே வந்து முட்டை இருக்கு. ஒரு பைட் ஒன்று இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், வேற லெவலுங்க. இதுதாங்க பர்ஃபெக்ட் நாசி கோரிங் அப்படின்னுவாங்க. வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. ஒன் மோர் பைட் போறேன். அனதர் லெவல்ல இருக்குங்க. வெரி
அந்த காரம் ஸ்பைஸ் அந்த அந்த ரைஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து எக் இருக்கு. இந்த எக்கோட வந்து ஆம்லேட் வச்சிருக்காங்க. இந்த ஆம்லேட் எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஆம்லேட்டோட ஒரு பைட் ஒன்று வைப்போங்க. வேற லெவலுங்க, வேற லெவலுங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அதே மாதிரி வந்து குக்கும்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, குக்கும்பர், கேரட் இருக்கு. இது வந்து என்னன்னா கொஞ்சம் சால்ட் வினிகர்ல டிப் பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேற லெவலுங்க, வேற லெவல். இதுதாங்க ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ்னா இப்படிதாங்க இருக்கும். இது கூட வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கிரீன் சில்லி கொடுத்துருக்காங்க. கிரீன் சில்லியும் நீங்க சாப்பிடலாம். ஐயோ, நல்லா சுருக்குனுக்குங்க ஸ்பைசி. இன்னொரு ஒரு பைட் வைக்கலாங்க. வாவ், வேற லெவல்ல இருக்குங்க. இதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. நாசி கோரிங் ஃப்ரைட் ரைஸ். நாசினா வந்து ரைஸ், கோரிங்னா ஃப்ரைடுங்க. ஸோ இவங்க வந்து நாசி கோரிங்னுவாங்க. வேற லெவலுங்க. எனக்கு மூக்குல எல்லாம் வந்து அந்த தண்ணி வருதுங்க. அப்பதான் வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குங்க. நான் ஒரு 3-4 பைட்லயே அந்த ஃபீல் கிடைக்குதுன்னா பாருங்களேன். நல்லா ஸ்வெட் ஆகுதுங்க. குக்கும்பருங்க, குக்கும்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கும்பர் வந்து ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குங்க. இந்த நாசி கோரிங்க்கு இதுதாங்க காம்போ. வேற லெவலுங்க, வேற லெவலுங்க, சொல்ற வார்த்தையே இல்லைங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க நாசி கோரிங். இந்த நாசி கோரிங் வந்து நீங்க எங்க திரும்பினாலும் நீங்க வந்து எல்லா ஸ்ட்ரீட்லயும் நீங்க பாக்கலாங்க. இந்தோனேஷியா பாலில வந்து அவ்வளவு இடத்துல இருக்குங்க நாசி கோரிங். உங்களுக்கு வந்து மேஜரான ஒரு டின்னரே வந்து உங்களுக்கு நாசி கோரிங் தாங்க. ஏன்னா டில் நைட்டு ஃபுல்லாலாம் உங்களுக்கு கடை இருக்கும். 24 ஹவர்ஸும் வந்து நிறைய கடைங்க இருக்கு. இன்னொரு ஒரு பெரிய பைட் வைக்கலாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, எனக்குள்ள ஸ்வெட்டிங் வருதுங்க. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடும் போது தாங்க எனக்கு அந்த ஸ்வெட்டிங் வரும். அந்த ஸ்வெட்டிங் ஐ கேன் ஃபீல் இட். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க. சால்ட்டு, உங்களுக்கு காரம் கரெக்டா இருக்கு. அதாங்க ஃப்ரைட் ரைஸ்னாலே அது ஒரு ஃபிளேவர் தாங்க. அது நாசி கோரிங், இந்தோனேஷியா பாலி ஸ்டைல் நாசி கோரிங்னா சொல்ல வேணும். ஆஹா, அது போய்கிட்டே இருக்குங்க. ஓ, செம்ம ஸ்வெட்டிங் ஆகுதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, செம்ம ஸ்வெட்டிங் ஆகுதுங்க. அவ்வளவு ஒன்றும் ஹாட்டாலாம் இல்லை வெளியில, நல்லா கூல்டா தான் இருக்கு. நல்லா கூலிங்காகவும் கோல்டாகவும் தான் இருக்கு வெளியில. பாலியோடைய கிளைமேட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுங்க. பாலியோடைய கிளைமேட் எப்படின்னா, எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்லாம் சொல்லவே முடியாதுங்க. எதனால அப்படின்னா வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து கடலுடைய கிளைமேட்டுங்க. ஓஷன், சி, அந்த கிளைமேட் எப்படி இருக்கும்? எப்போ வேணாலும் மழை பெய்யும், எப்போ வேணாலும் வெயில் அடிக்கும். அந்த கிளைமேட் தாங்க உங்களுக்கு. அதே மாதிரி
இப்ப நடுக்கடல்ல போகும்போது உங்களுக்கு வெயில் வந்து ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா சுத்தி மரம் செடி எதுவுமே இருக்காது. பட் ஆனா பாலியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரீனரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சரியான வெயில்ல நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. நான் துபாயில இருந்திருக்கிறேன். ஸோ துபாயில வந்து எனக்கு தெரியும் அங்க வந்து எவ்வளோ டிகிரி ஹீட் வந்து இருக்கும்ட்டு. இங்க வந்து ஹையஸ்ட் டிகிரி ஹீட்டே வந்து நார்மலா தாங்க இருக்கு, அந்த அளவுக்கு வெயிலே தெரியலங்க. சூப்பரான ஒரு டிராபிக்கலான ஊருங்க பாலியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பீப்புள் மக்கள் வேற லெவலுங்க, ரொம்பவும் வந்து லவபிளான பர்சன்ஸ். அந்த பாலினிஸ் எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சன்ஸும் கூட. நல்ல ஒரு உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பாலிக்கு வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினி டூரிஸ்ட் கப்பிள், உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர்ஸோட நீங்க மஸ்ட் விசிட் ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் விசிட் கண்ட்ரி உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. பாலி கண்டிப்பா உங்களுடைய ஒன் ஆஃப் த சாப்பா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து கண்டிப்பா பாஸ்போர்ட்ல தேவைங்க. எல்லாருக்குமே நான் சொல்றேன், பாலி வந்து இட்ஸ் ஐலாண்டுங்க. அதுவும் வந்து என்ன ஐலாண்டுன்னு சொல்லுவாங்கன்னா பாலி இஸ் அ ஐலாண்ட் ஆஃப் காட்ஸ் அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க உள்ள வரும்போது தான் தெரியுங்க. நீங்க வந்து ஒரு 4 days 5 days ட்ரிப் பிளான் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாம் சூப்பரா இருக்கும், வாவ் அப்படின்னுவீங்க. ஆனா கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடுங்க. ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சி போயிடுங்க இந்த ஊர். அவ்வளவுதான், முடிஞ்சுதுங்க. ஃபைனல் டச் ஃபினிஷ். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க, பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கூட 2 ஃப்ரைட் ரைஸ், அதாவது நாசி கோரிங்க பார்சல் பண்ணிட்டு நான் வந்து எடுத்துட்டு போறேங்க வீட்டுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.